ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சாமி வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. 1000க்கு மேலே சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காளி உருவான விதம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அம்மனோட வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளி அம்மன் அவதாரம் பற்றி. அம்மன் எப்படி அவதரித்தாள், ஏன் அவள் இவ்வளவு வலிமையான உருவத்தை எடுத்தாள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பழமையான காலத்தில் அசுரர்களால் உலகமே துன்பத்தில் மூழ்கியது. மகிஷாசுரன் என்னும் அசுரன் தேவர்கள் மனிதர்கள் என அனைவரையும் வெற்றி கொண்டான். துன்பத்தில் தேவர்கள் பார்வதி தேவியை வேண்டினார்கள். அப்போது பார்வதி தேவியின் கோபத்திலிருந்து பிறந்தாள் மகாகாளி. நீல நிறமும் சிவந்த கண்களும் தொண்டை மீது தலைகழுத்துகளும் கையில் ஆயுதங்களும் அவள் உருவமே அசுரர்களுக்கே பயமளிக்கக்கூடியது. காளியம்மன் அவளுடைய கோபத்துடன் அசுரர்களை அழிக்க ஆரம்பித்தாள். அவள் ஆட்டம் ஆடும்போது பூமியே சிலிர்க்கின்றது. மகிஷாசுரன் மட்டும் அல்லாமல் அவள் சேனையையும் முற்றிலும் அழித்தாள். ஆனால் அந்த கோபத்தில் காளியை எதையும் பொருட்படுத்தாமல் அழித்து கொண்டே போனாள். தரையில் புரண்டு படுக்கிறவர்களையும் அடங்காத சக்தியும். இந்த நிலையில் பகவான் விஷ்ணுவும் சிவபெருமானும் ஒரு வழி யோசித்தனர். அப்போது சிவபெருமான் தரையில் படுத்து காளியின் பாதத்தில் விழுந்தார். அவளுடைய பாதம் சிவபெருமானின் மார்பில் பட்டதும் காளி தனது கோபத்திலிருந்து வெளியேறி அருளான உருவத்தில் திரும்பினார். இதுதான் காளியம்மன் அவதாரம். அவள் கோபம் நம்மை காக்கும் சக்தியாகவும் தீமைக்கு எதிரான நீதியாகவும் மாறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சாமி வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.